வணக்கம் நண்பர்களே. தீ விபத்திலிருந்து நமது ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி குட்டி வச்சு அடைச்சிட்டு அந்த சுற்றி உள்ள வைக்கோல் அதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், வைக்கோல் நிறையா இருக்குது. இப்படி சுத்தம் பண்ணி விட்டுட்டு தண்ணீர் தெளித்து விட்டு போக போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் அந்த விபத்து நடந்திருக்குது. ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த வேலையை செய்கிறோம். இருந்தாலும் இங்கே வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் தற்காப்புக்காக இந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு நண்பர்களும் இந்த முறையை கையாளலாம். கண்டிப்பாக அப்படி செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் தவறில்லை. நம்மளுடைய அதாவது சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். அந்த சோம்பேறித்தனம் அலுப்பை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இதை செய்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு தடுப்பு நடவடிக்கை, நெருப்பிலிருந்து ஒரு தடுப்பு நடவடிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதாவது 100% சொல்லினாலும் கூட ஒரு 80% தடுக்கப்படுது. இந்த பகுதியில் வைக்கோல் எரிஞ்சாலும் இந்த பகுதியை கொடாப்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 80% தடுக்கப்படுது. இந்த வைக்கோலை நம்ம சுத்தப்படுத்துறதுனால தடுப்பு நடவடிக்கை இருக்கிறோம். இந்த மாதிரி தண்ணிகளையும் தெளித்து விட்டால் பாதுகாப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் பண்ணாதே நம்ம குட்டிகளை பாதுகாக்க முடியும். இப்போ நாய்க்காக வலை கம்பி வச்சாச்சு, நெருப்புக்காக இந்த வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு காலத்தின் கட்டாயங்கள், எவ்வளவு எதிர்நோக்கி எவ்வளவு சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு பாருங்கள். எப்படியெல்லாம் நம்ம பொருள்கள் நம்ம கவர்ந்து வந்தோம். இது இடையிலையும் வந்து பாருங்கள், அவ்வப்போது சில இடங்களில் களவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு எப்போ தான் விடிவுகாலம் பிறக்க போதோ தெரியலை. நண்பர்கள் அனைவரும் நமது கொடாப்பு குட்டிகளை இந்த மாதிரி ஒரு தீ விபத்திலிருந்து தவிர்க்கிறதுக்கு இப்படி ஒரு முன்னேற்பாடுகள் செய்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நண்பர்களுக்கு இந்த வழிமுறையை எடுத்து சொல்லுங்கள். 4 பேருக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்குருவோம். தீ விபத்திலிருந்து பாதுகாப்போம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தண்ணி கொண்டு போன வாடி kita ada katlik kita po